வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பைசி பாக்ஸ் தமிழ். வாங்க இந்த வீடியோவில் சூப்பரான மசாலா மோர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது வெயில் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்காக தயிர், மோர் இந்த மாதிரி எடுத்துக்கணும். மோரையே கொஞ்சம் ஸ்பெஷலாக மசாலா மோரை செய்யும்போது எல்லோரும் விரும்பி குடிப்பாங்க. மசாலா மோர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தயிர், கொத்தமல்லி இலை, இஞ்சி ஒரு துண்டு, பச்சை மிளகாய் 1, புதினா, கருவேப்பிலை, சீரகம், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி. சீரகத்துக்கு பதிலாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பை லைட்டாக வறுத்து பொடி பண்ணி மோரில் சேர்த்துக்கலாம். அது இன்னுமே மோருக்கு நல்ல வாசனையை கொடுக்கும். இந்த மோரில் சேர்த்துக்கிற ஒவ்வொரு பொருளுமே பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இந்த சீரகம் பார்த்திங்கன்னா அகத்தை சீர்படுத்துறதுனால இதுக்கு சீரகம்னு பேர். அப்புறம் இஞ்சி, இது ஜீரணத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் பச்சை மிளகாய், புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, இதுலையெல்லாம் நிறையா அயன், ஃபைபர், விட்டமின்ஸ் இருக்கிறதுனால இதை மோரோடு அடித்து குடிக்கும்போது நிறைய சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. அப்புறம் வெயிலுக்கு போயிட்டு வந்த அந்த களைப்பும் இந்த மோர்னால் தீந்துடும். புதினா நீங்கள் ஒரு 5-6 இலை சேர்த்துக்கிட்டிங்கனாவே போதும். இப்போது தயிரையும் அதில் சேர்த்துக்கிறேன். மோருக்கு நிறைய தண்ணி விட்டு அடிக்கும்போது இது நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் சேர்க்குறதும் சேர்க்காததும் உங்களோட விருப்பம்தான். குழந்தைங்களாம் குடிக்கிற மாதிரி இருந்தால் பார்த்துட்டு கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுக்கலாம். இப்போது மோரை நல்லா அடிச்சுட்டு வந்தாச்சு. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ இப்போது சேர்த்துக்கலாம். இப்போது நம்மளோட மசாலா மோர் ரெடி ஆயிருச்சு. இதை மண்பானை இருந்ததுன்னா ஊற்றி வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து குடிச்சிங்கன்னா நல்லா ஜில்லுன்னு இருக்கும். வேணும்னா வடிச்சிட்டு இந்த மாதிரி குடிங்க. வெயிலுக்கு மட்டும் இல்லைங்க, டெய்லியுமே மோரை நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு வேணும்னா எலுமிச்சம்பழம் லைட்டாக புழிஞ்சு விட்டுக்கோங்க, இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த மோர் சாப்பாட்டுக்கும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா மாங்காய் துண்டு, பூந்தி இந்த மாதிரியும் இதில் சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். வெயிலுக்கு பார்த்திங்கன்னா பசியும் எடுக்காது, அடிக்கடி தாகம் எடுக்கும், நம்மளோட எனர்ஜியெல்லாம் ரொம்ப குறைஞ்சிரும். அப்போ இந்த மோரை குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு. நீங்கள் சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிடும்போது எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாம் தாளித்து கொட்டி சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். கடையில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்த்த குளிர்பானத்தை எல்லாம் தவிர்த்துட்டு மோர், இளநீ, நொங்கு இந்த மாதிரி இயற்கை பானங்களையெல்லாம் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த மசாலா மோரை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.